ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். தேனி மாவட்டம் கோம்பைக்கு அருகே உள்ள துரைசாமிபுரத்தைச் சேர்ந்தவர்கள் சந்திரன் சுகன்யா தம்பதி. இவர்களுடைய மகன் சாய் பிரகாஷ் 13 வயதான இவர் ராயப்பன்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி மாணவர் சாய் பிரகாஷ் ஒரு கால்பந்தாட்ட வீரர் என சொல்லப்படுகிறது. தினமும் பள்ளி முடிந்ததும் மாலை நேரங்களில் தனது பள்ளியில் உள்ள மைதானத்தில் கால்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதேபோல் தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் டிபேஸ் 19 வயதான இவர் அங்குள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். டிபேஸ் ஈட்டி எறிதல் விளையாட்டு வீரர் என்பதால் ராயப்பன்பட்டி பள்ளியில் உள்ள மைதானத்தில் தினந்தோறும் 2 மணி நேர பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி மாலை டிபேஸ் ராயப்பன்பட்டி பள்ளியில் உள்ள மைதானத்தில் ஈட்டி எறிதல் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது கால்பந்தாட்ட வீரர் சாய் பிரகாஷும் அதே மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தார். இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் கல்லூரி மாணவர் டிபேஸ் எறிந்த ஈட்டி திடீரென திசை மாறி அங்கு விளையாடி கொண்டிருந்த சாய் பிரகாஷின் தலையில் குத்தியுள்ளது. நொடியில் அரங்கேறிய சம்பவத்தால் பலத்த காயமடைந்த சாய் பிரகாஷ் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதை பார்த்து அதிர்ந்து போன சக மாணவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சாய் பிரகாஷை தூக்கி கொண்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சாய் பிரகாஷுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து ராயப்பன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.